நம்மளை பார்த்து வேகமா ஓடுன்னு சொன்னா ஓடிடலாம், இல்ல மெதுவா ஓடுன்னு சொன்னா ஓடிடலாம். ஆனா நம்மளை பார்த்து நான் பார் அந்த ஒரு பையன் போறான் பார், அவன மாதிரி நீ ஸ்பீடா ஓடும், இல்ல அவன மாதிரி எக்ஸாக்டா ஸ்லோவா ஓடும் அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்னா முடியாது, கஷ்டமா தான் இருக்கும். அதுதான் நானும் சொல்றேன். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணும்போது மத்தவங்க பார்த்து வருத்தப்படவும் கூடாது, இல்ல மத்தவங்க நினைச்சு சந்தோஷப்படவும் கூடாது. நம்ம எல்லாருமே இந்த ஓட்டப்பந்தய ட்ராக்கை பார்த்திருப்போம். அந்த ட்ராக்ல அத்லீட்ஸ் எல்லாம் வரிசையா நிப்பாங்க நேர் கோட்ல, அதாவது பினிஷ் லைன்ல இருந்து சரியா இவ்வளவு தூரத்துல. உதாரணத்துக்கு 1200 மீட்டர்னா 1200 மீட்டர்ல எல்லாம் நேர் கோட்ல நிப்பாங்க. 100 மீட்டர் 100 மீட்டர் இப்படின்னு பிக்ஸடா ஈக்குவலா நிப்பாங்க. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட போட்டி. ஆனா இந்த பூமியில நீங்க பிறக்கும் போது இயற்கையால் ஒரு போட்டியில இறக்கி விடப்படுவீங்க. இந்த போட்டி ட்ராக்ல நீங்க நிக்கும் போது உங்களோட இடது பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு கோடிக்கணக்கான பேர், வலது பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு கோடிக்கணக்கான பேர் நின்னுக்கிட்டு இருப்பான். இப்போ இடது பக்கம் பார்த்து நம்மளை விட பின்னாடி தான் வரான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட முடியாது. முன்னாடி போறவனை பார்த்து அவன் நம்மளோட தூரம் ஓடிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சு வருத்தப்படவும் கூடாது. ஏன்னா யாருக்கு தெரியும், உங்களோட இடது பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கவங்க உங்களை விட ஒரு 3 லேப் எக்ஸ்ட்ராவா முடிச்சுட்டு உங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கலாம். வலது பக்கம் நேரா உங்க முன்னாடி ஓடிட்டு இருக்கவன் ஃபர்ஸ்ட் ட்ராக் கூட முடிக்க முடியாம ஸ்லோவா ஓடிக்கிட்டு இருக்கலாம். சோ இங்க இடது வலது பின்னாடி எங்க நீ திரும்பி பார்த்தாலும் கோட்டை விட போறது டைம் மட்டும்தான். உன்னோட போட்டியை தான் நீ இழக்க போற. சோ இந்த லைஃப் பொறுத்த வரைக்கும் உன்னோட ட்ராக்ல நீ தான் ஓடணும். உன்னோட ட்ராக்கோட பினிஷ் லைன் மட்டும் தான் உன் கண்ணுக்கு இருக்கணும். ஏன்னா இங்க சரிக்கு சமமான காம்படிஷன் யாரும் கிடையாது. இங்க நடக்கலாம் என்னோட கிளாஸ்ல அவன் தான் என்னோட காம்படிஷன், இல்ல இவன் தான் என்னோட காம்படிஷன் அப்படின்னு யாருமே உங்களுக்கான காம்படிஷன் கிடையாது. ஏன்னா சிங்கமாவே இருந்தாலும் சில நேரம் மானு கிட்ட தோத்துடலாம், இல்ல மான் கூட சிங்கத்துக்கிட்ட சில நேரம் தோத்துடலாம். இப்படின்னு எல்லாமே யாரோ ஒருத்தகிட்ட ஏதோ ஒரு நேரத்துல தோத்துடலாம். அதனால இங்க ஃபேரான காம்படிஷன் எதுவுமே கிடையாது. போட்டி எல்லாம் உன் கூட மட்டும்தான். நீ இறக்கி விடப்பட்ட இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் முன்னாடி போயிருக்க, அதுதான் இங்க போட்டி. எனக்கு புரியுது. தினமும் காலையில உன்னோட அலாரம் அடிக்கும் போது உன்னோட பெட்ல இருந்து நீ எழும்பும் போது உன்னோட பெட் இன்னும் கம்ஃபர்ட்டா கொடுக்கும், தூங்கதான் வைக்கும். ஒரு ஃப்ரெண்டையோ ஃபேமிலியோ நினைச்சு பார்க்கும்போது சில நேரத்தில் ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்ணலாம். ஒரு எக்ஸாம் நினைச்சு பயம் இருக்கலாம், ஒரு ஃபியூச்சர் நினைச்சு பயம் இருக்கலாம். இது எல்லாமே இருக்கதான் போகுது. ஏன்னா இது எல்லாமே உன்னை சுத்தி இருக்கிற விஷயம். இதை உன்னால மாத்தவே முடியாது. நீ மாத்த முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் உன்னோட மைண்ட் மட்டும் தான். இந்த மைண்ட் செட் சேஞ்ச பத்தி நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஜான் மில்டன் என்ன சொன்னாரு அப்படின்னா, the mind can make heaven out of hell and hell out of heaven. இந்த மைண்டுங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க இருக்கிறது நரகமா இருந்தாலுமே அதை சொர்க்கமா வாழ வைக்கலாம். இல்ல சொர்க்கத்துல தான் நீ வாழ்ந்தாலும் சரி அதை நரகமா மாத்துறதும் இந்த மைண்ட் தான். சோ இந்த மைண்டை மாத்திக்க முடியும். என்ன திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். உன்னோட நியூரோ பிளாஸ்டிசிட்டி மாறுறது வரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க நினைக்கலாம் 2 நாள் முயற்சி பண்ண நடக்கல, 3 நாள், 1 வாரம், 1 வருஷம் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னோட மைண்ட் மாறவே இல்லை, மைண்ட் செட் சேஞ்ச் ஆகல அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க, ப்ராக்ரஸ் இஸ் ப்ராக்ரஸ். அது 1 மில்லிமீட்டரா இருந்தாலும் சரி, இல்ல 1 அடி தூரமா இருந்தாலும் சரி, நீங்க ப்ராக்ரஸ் உங்களோட இலக்கை நோக்கி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அது முன்னேற்றம் தான். அது திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும் நீங்க எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கீங்க அப்படி. சோ அந்த முன்னேற்றத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னா தினம் தினம் உங்க மைண்ட் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், செல்ஃப் இம்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்க மைண்ட் மாற மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அது நேரடியா உங்களோட நம்பிக்கை சீண்டி பாக்குது. உதாரணத்துக்கு உங்களோட ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பேசிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருக்கான், இப்போ வந்து நீ என்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்றான். உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அதே தான் சொல்றாங்க அப்படின்னா அங்க உங்க நம்பிக்கை சந்தேகத்துக்கு உள்ளாகுது. உங்க மனசு அதை ஒத்துக்கிறது மறுக்குது. இல்ல அவன் பேசி தானே போனா அப்படின்னு உங்க மைண்ட் குழம்பும். அதே மாதிரி தான் லைஃப்லயும் உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி